காஷ்மீர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 370 அப்ரகேஷன், அதற்கு பிறகு காஷ்மீர் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது, பொருளாதார ரீதியாக முன்னேறிட்டு இருக்குது, அமைதி நிலைநாட்டப்பட்டு விட்டது. இதுக்கு முன்னால் ஒரு டஃப்பான உறுதியான 56 இன்ச்சு மார்பு கொண்ட அப்படி ஒரு அரசோ இவங்களோ இல்லை. இப்போ அதை நாங்கள் நிலைநாட்டி விட்டோம் என்பது தான் அவங்க சொல்லி வர்ற செய்தி. ஆனால் அப்படி சொல்லி வந்தவர்கள் அதை மீறி இப்போ நடந்திருக்குது அப்படின்னா இதற்கு பொறுப்பேற்று அவங்க பதில் சொல்லணும். அப்படி பொறுப்பேற்று பதில் சொல்வதற்கு பதிலாகத்தான் உடனே முந்தி கொண்டு அவர்கள் எதிர்கட்சியை குற்றம் சாட்டுவது. இப்போ எதிர்கட்சிகளுடைய எல்லாமே நான் என்ன பார்க்குறேன்னா, திருமாவளவன் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன், அமித்ஷா ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதிர்கட்சிகள் நிலைமை என்ன அப்படின்னு கேட்டால், மணிப்பூர் எடுத்துங்களேன், மணிப்பூருக்கு என்னெல்லாம் பேசி பார்த்துட்டாங்க, மோடி போகவே இல்லை, அதை பற்றி என்னன்னு சொல்லலை, அந்த படுகொலைகளும் நிற்கல. இன்னும் இப்போ வரைக்கும் அவங்க கிரைசிஸ் தான். கடைசியில் பிரசிடென்ட் ரூல், அப்போ பிரசிடென்ட் ரூல் கொண்டு வர முடியாதுன்னு அவங்க இப்போ கொண்டாந்துருக்கிறாங்க. இந்த தோல்விகள் எதற்கும் பொறுப்பேற்காத நிலை இருக்கு இல்லையா, அதை ஒரு சகஜ நிலையா அவங்க மாத்திட்டு வராங்க, இயல்பா மாத்துறாங்க. அதை ஒரு இயல்பு. இதை அப்படியே பார்த்துட்டு நீங்க போக வேண்டியதான். அப்படி போகல, எழுத்து கேள்வி கேட்டா உங்கள தேச விரோதி